ஏன்னா இன்னைக்கு ஹரப்பா நீங்க போனீங்கன்னா அவங்க இன்னைக்கு இண்டஸ் வேலி நாம என்ன சொல்றோமோ 3300 பிசில இருந்து 1300 பிசி அப்படின்னா 5500 ஆண்டுகள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானது. அதே கருத்தை நாம வைக்கிறோம். இண்டஸ் வேலி அழிந்த பிறகு நாம தோன்றல, அது நடந்த பொழுதே பேரலா இங்க நமக்கு நாகரிகம் இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து 3 அறிஞர்கள் குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. நாம குவெஸ்டின் பண்ணலீங்கன்னா நல்லா புரிஞ்சு 3 அறிஞர்கள் அதான் மத்திய அரசு திரும்ப கேட்டிருக்காங்க. ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கட்டால இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா பசக் என்கின்ற ப்ரொஃபசர் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழடியை பொறுத்தவரை லேயரா நீங்க எடுத்திருக்கீங்க. ஒரு சார்கோல், அதாவது ஏதோ ஒரு காலத்துல அழிந்த ஒரு மரம் சார்கோலா மாறி இருக்கு. அந்த கார்பன் டேட்டிங் புளோரிடால் நீங்க பண்ணும் பொழுது அதற்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கீங்க. அது எந்த லேயர்ல கிடைச்சது? அதே போல கீழடியில தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பாட்ரி ஓடு அது எங்க கிடைச்சது? நீங்க லேயரை கரெக்டா மார்க் பண்ணல. ஒரே லேயர்ல கிடைச்சதா தனித்தனி கிடைச்சதா கிளாரிஃபை பண்ணுங்க. நியாயமான கேள்விதான். பிரபோத் சிர்வல்கர் டெக்கான் காலேஜினுடைய ஆர்கியாலஜிஸ்ட் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க ரிப்போர்ட்ல அப்சல்யூட் டேட் பீரியட் நீங்க மென்ஷன் பண்ணல, அதையும் சரியா மென்ஷன் பண்ணுங்க. ஹர்ஷவர்தன் சித்தூர்காரர் நம்ம பார்டர் டிரிபிடியன் யூனிவர்சிட்டியில இருக்கார் ப்ரொஃபஸரா. அவர் என்ன கேட்டாருன்னா, 2 ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும்ல, வெறும் 2 ஓட வச்சு எப்படி சொல்லுவீங்க? நாகசாமி ஐயா, டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓட வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் நூற்றாண்டு கொண்டு போகும். இத்தனை நாள் அது 3ஆம் நூற்றாண்டு இருந்துச்சு. அப்படின்னா ஒரே அடியா 300 பிசி பின்னாடி போகும். அவரு கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாகசாமி ஐயா கேட்கறாங்க? ஒரு சார்கோல் இருக்கு, 2 ஓடுகள் இருக்கு, இது 2 வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது. P.A. கிருஷ்ணன் ஃபார்மர் பியூரோக்ராட் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, அவங்களும் இதே தான் ரேடியோ கார்பன் வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். அதனால இன்னைக்கு தமிழக அரசு வந்து மத்திய அரசோடு வேண்டாத சண்டைக்கு போறதை விட நாளைக்கு நாம கீழடியினுடைய ஆய்வறிக்கை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதோ தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக சொல்றது இல்லைங்க. உலகத்துல ஒரு இடத்துல ஒரு டேட் மாறும் பொழுது உலகம் முழுவதும் அது திரும்ப செக் பண்ணுவாங்க. இது கரெக்டான நேரத்துல சொல்லிருக்காங்களா? ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க். மத்திய அரசு கேட்கறது என்ன? 982 பேஜ்ல சில கிளாரிஃபிகேஷன் 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு பிரியா பசக், பிரபோத் சிவரல்கர், ஹர்ஷவர்தன் கேள்விகளுக்கு பதில் கொடுங்க. நான் பதில கொடுக்க மாட்டேன் மாநில அரசு சொல்வது எப்படி நியாயமாகும்?